எல்லாமே எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருந்தது. நானும் சரி அவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். இல்லை அவங்க கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நான் வந்துட்டேன். இப்போ இதோட தண்டனை வந்து ஒரு நாயை கொண்டு 5 வருஷம் கடுங்கால தண்டனை. தெரியுமா தெரியாதா? ஃபர்ஸ்ட் நாங்கள் வார்ன் பண்ணுவோம், சரிங்களா? அதுக்கப்புறம் வார்ன் பண்ண மாட்டோம், தூக்கி உள்ள வச்சுருவோம். 7 ஆண்டு சிறை நான் பேப்பரில் படித்து அதான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. தெரியுமா தெரியாதா? ஏன் உங்கள் உணர்வு இல்லை? இப்போ தொடர் இல்லை சார். இல்லை தொடர் இல்லை, ஏன் உணர்வு இல்லை? உணர்வு இருக்கதான் இது சரி தவறுலாம் நீங்கள் சொல்லி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறீங்க தெரியுமா? ஆண்டவன் அதோட விளைவு எப்படி கொடுப்பான் தெரியுமா? அவங்க பாவம். சரி சார். அந்த அம்மா பாவம். கூட நான் சுடுதண்ணி டெய்லி வச்சு 2 தோசை போடுறேன். உங்களால முடிஞ்சு நல்ல செய்யுங்க. சரி செய்யலையா அமைதியா இருங்க. சரி இனிமே நீங்க நாயை அடிக்க கூடாது, நாயை கொல்லக்கூடாது, விஷம் வைக்கக்கூடாது, துன்புறுத்த. இனிமேல் எந்த தப்பு நீங்க பண்ணக்கூடாது. மீறி பண்ணினீங்கன்னா உங்க மேல கேஸ் ஃபைல் ஆயிடும். கண்டிப்பா செஞ்சுருவோம். கருணைலாம் பார்க்க மாட்டோம். ஏன்னா நீங்க கருணை பார்க்காம தான் நான் அதை அடிச்சு கொள்றீங்க. அதுக்கப்புறம் உங்க மேல நான் எப்படி கருணை பார்க்க முடியும்? சரிங்களா? இனிமேல் எந்த தவறும் இனிமேல் பண்ணக்கூடாது. சரிங்களா? நாயை அடிச்சா இவர் இப்படி பண்ணானே, ஏன்னா சுத்தி இருக்க ஆட்கள் இருக்காங்களே எல்லாரும் வந்து குருடம் கிடையாது. சரிங்களா? எல்லாரும் பார்த்து தான் இருக்காங்க, எல்லாம் நடக்கும். உங்கள்கிட்ட பழகுறாலே எங்கள்கிட்ட சொல்லிடும், இப்படி இப்படி நாயை அடிச்சாரு, இந்த மாதிரி பண்ணாருன்னு. குட்டி நாயை யாரு கொண்டா? குட்டி நாய் தான் நான் சொல்றது சார். குட்டி நாயை வந்து குழந்தைய கொல்றிய தெரியுமா? நான் அந்த பக்கமே குட்டி நாயை இது பண்ண முடியாது. நான் நாயை பிடிச்சிட்டு வாக்கிங் போகும்போது உங்க முகத்தை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி இருக்குது. நீங்களே வளர்க்கல, இதுதான் அவ பாட்டி. பாட்டி மட்டும் அது 100 வயசு வரை. அப்ப அது மட்டும் வாழணும், மத்தவன் சாவணும். நியாயமாகுமாங்க உங்களுக்கு? இனிமேல் இந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். இனிமேல் நாய் அவர் என்ன செய்யறான்னு கேள்விப்பட்டா அவர் பிஸ்கட் போடுறாரு, முடிஞ்ச அளவுக்கு செய்யறாரு, நல்ல நாய்க்கு நல்லது பண்றாரு அப்படின்னு நியூஸ் மட்டும் தான் நான் கேள்விப்படணும். அடுத்த நிமிஷம் நீங்க அடிச்சீங்களோ ஏதோ எனக்கு தகவல் வந்தது, நான் உங்களை வந்து வேற வழியே இல்லை, ஒரு 5 வருஷம் ஜாலியா போயிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியதான், வேற வழி இல்லை. ஆமா அவங்களும் பார்த்தாலும் தெரியுது, உங்களை பார்க்க நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. ஆமா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. நீங்களாம் இப்படி பண்றீங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இனிமே அப்படி செய்யாங்கன்னா தெரியாம ஒரு நாயை நீங்க தெரியாம கொண்டா கூட எனக்கு தெரிஞ்சிடும். உங்களையே எண்ணி படைச்ச ஆண்டவன் காட்டி கொடுத்துருவான். சரியா? இனிமே செய்யாங்க. சரியா? இறைவன் நானே செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. இறைவன் நானே தொடைய மாட்டேன். சாப்பாடு போடுன்னு சொல்லுங்க. தொட மாட்டேன், சாப்பாடு போடுங்க. போடுறேன். சரி ரைட், நன்றி.